ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற காசு லவ்வர்ஸ் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? ரோஹிணி ஏஞ்சோடனே மனோஜ் வந்து குச்சி எடுத்துகிட்டு வரான் அடிக்கலான்னு சொல்லி. ஐயோ மனோஜ் வேண்டாம் மனோஜ், எனக்கு ரொம்ப வலிக்குது மனோஜ், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் வந்து ஒரு அடி அடிச்சிடுறாங்க. வலி தாங்க முடியாமல் அழுவுறாவ. அப்புறமா இவன் இப்படியே விட்டுட்டா நம்மளை டெய்லியும் அடிச்சுட்டே இருப்பான், நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சி விட்டுட்டு போன மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ இப்படி 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 பயமுறுத்துற மாதிரி டான்ஸ் ஆடுறா, முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆடிட்டே இருக்கா. அப்படி பார்த்தோன்னே பயந்துட்டு அவன் அப்படியே நின்றுடுறான். அதுக்கப்புறமா மனோஜ் இப்போ எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு மனோஜ், என்னை பிடிச்சதெல்லாம் போன மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பிடிச்சதெல்லாம் போயிடுச்சா, சரி விடு, இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன், அந்த சாமியார் சொன்னது கரெக்டாகிடுச்சு பாரு, 3 நாள் சரியாயிடும்னாரு, 3 நாள் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் ரொமான்ஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் தோள்பட்டியில் சாஞ்சிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்பா இப்போ இனிமேல் நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரவி காட்டுறாங்க. இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி வெட்டிங் டேயில் நீ என்ன இங்கே இருக்க, லீவ் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது ஒர்க் மட்டும்தான் இருக்குது, அண்ணன் அண்ணி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க மேனேஜர் வராங்க, அந்த ஹோட்டல் ஓனர் வராங்க. என்னப்பா நீ என்ன போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஃபுட்டு இருக்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே அவங்க கிளம்புறாங்க. போகும்போது வழிக்கு விழுந்துடுறாங்க, அந்த ஃபுட்டு தெரியாமல் கீழே விழுந்துடுது. அப்போ தான் ஸ்ருதி வராங்க. பார்த்துட்டு ரவி வந்து அவங்க ஓனரை தூக்குறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடி கிளம்பி போயிடுறாங்க வேகமாக ஆட்டோவில் ஏறி. இவன் பின்னாடியே ஸ்ருதின்னு ரவி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க கோவத்தில். இவன் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தராங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறாங்க கோச்சிட்டு வீட்டுக்கு. அதுக்கு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. வந்து கேட்பேன், என்னாச்சு உங்கள் ஒய்ஃப் தப்பாக அஸ்யூம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்துக்குறேன், நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து மீனாவும் ரெடியாக வராங்க. உங்கள் புடவை ரொம்ப அழகாக இருக்குது மீனா. அப்போ புடவை தான் அழகாக இருக்கா, நான் அழகாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் புடவை சரி பண்ணி விட்டுறாங்க முத்து. எங்கே நிறுத்துங்கம்மா, மாமா வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா எல்லாம் கிளம்பியாச்சா, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா ரவியும் ஸ்ருதியும் அப்படின்னு கேட்டால் அப்புறம் ரவி வராங்க. அதுக்கப்புறம் என்னப்பா ஸ்ருதி எங்க, இல்லைம்மா அவள் டப்பிங் போயிருக்கா, அது இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கல்யாண நாள் அன்றைக்கி கூட டப்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அவங்க கூப்பிட்டாங்க, அதனால போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் டென்ஷனாக இருக்க கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் முத்துவும் மீனாவும் வந்து கேட்குறாங்க தனியாக வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா லவ் பண்ணி தானடா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இது கூட புரிஞ்சிக்க மாட்டீங்களா என்ன நடக்குதுன்ற, 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி. சரி நான் ஒரு பக்கம் தேடுறேன், நீ ஒரு பக்கம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ மண்டபத்துக்கு போ, நாங்கள் தேடி கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கேட்குறாங்க, என்ன வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதோ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சூப்பராக இருக்கிற டெக்கரேஷன்லாம் அப்புறம் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வட்டிக்கு விடுவாங்களா, அவங்களும் வந்து மனோஜுக்கு விஷ் பண்ணுறாங்க. எனக்கு இல்லைங்க வெட்டிங் டே, அவங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவியோட மாமனார் வராங்க. அதை பார்த்துட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ரவிக்கிட்ட வந்து ஸ்ருதியோட அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன என் பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டப்பிங் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எல்லாம் வராங்க, இன்னொன்று ஸ்ருதியை காணாமல் எங்கே போனான்னு தெரியல, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் எபிசோடு உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.